vs Afghanistan day 2 முடிஞ்சாச்சு. 113 for 5 ஆப்கானிஸ்தான் முடிக்கும் போது இந்தியா கிளியர்லி இந்த டிரைவர் சீட். இந்த அடுத்த 15 விக்கெட்டை எப்படி எடுக்கலாம், எவ்வளவு சீக்கிரமா எடுத்து மேட்சை வின் பண்ணலாம் இந்தியா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கு அவங்களோட பேட்டிங், ஃபீல்டிங், போலிங் எதுவுமே காரணம் கிடையாதுங்க. அவங்களோட டிசிஷன் மேக்கிங் இன் டிஆர்எஸ் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னைக்கு அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் செகண்ட் நியூ பால்ல போடுறாரு, சுப்மன் கில்ல எடுக்கிறாரு. அதை ரெவ்யூ எடுத்திருக்கணுங்க. எப்படி எடுக்கலன்னு எனக்கு புரியவே இல்லை. 3 ரெட்ஸ் அங்கேயே கில் அவுட் ஆயிருப்பாரு. அடுத்து ரிஷப் பண்ட் எட்ஜ் வாங்குறாரு, அதையும் எடுக்கல. கீப்பர் தான் சொல்லியிருக்கணும். அப்சர் ஜசாய் அவருக்கு ரொம்ப ஒரு ஆர்டினரி கேமா இருந்திருக்கு ஆன் த ஃபீல்ட் அண்ட் வித் த பேட். இது எல்லாத்தையும் பண்ணிருந்தாங்கன்னா மேபி ஆப்கானிஸ்தான் பெட்டர் பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. பட் மை ஹீரோ ஆஃப் த டே ஃபார் டுடே முகமது சலீம் சஃபி 6 for 140, 27 ஓவர் லயன் ஹார்ட்டட் ஸ்பெல் போட்டாரு. ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலரா 23 வயசுல இந்தியாவுக்கு ஒரு இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா 6 விக்கெட் ஹால் எடுக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே. அண்ட் திரும்பி இந்தியா போலிங் வரும்போது மானவ் சுத்தார் கலக்கினாருங்க. நூல் கட்டி இழுக்கிறாரு, ஒரு காயின் வச்சு போடுற மாதிரி அங்கேயே போட்டுக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல 3 மணி நேரம் 4 மணி நேரம் போலிங் பிராக்டிஸ் பண்ணுவாரா, அது கிளியரா தெரியுது. சூப்பர்பா போலிங் போட்டாரு. 3 விக்கெட்ஸ் அவரோட பேருக்கு. பிரசித் கிருஷ்ணா நல்லா சப்போர்ட் பண்ணாரு, அவருக்கு 2 விக்கெட். சிராஜ், குல்தீப், வாஷிங்டன் இப்போதைக்கு விக்கெட்ஸ் இல்லைனாலும் இந்த இன்னிங்ஸ்லயோ செகண்ட் இன்னிங்ஸ்லயோ கண்டிப்பா விக்கெட் விழும் அப்படின்னு தோணுது. ஆப்கானிஸ்தான் பேட்டிங் தரப்புல இருந்து ரஹமத் ஷா மட்டும் தான் அந்த ஒரு பேஷன்ஸும் சாலிடிட்டியும் காமிக்கிறாரு. மத்தவங்க எல்லாருமே ஐதர் சுத்துறாங்க, ரொம்ப இம்பேஷண்டா விளையாடுற மாதிரி தெரியுது. மேபி டயர்ட் லெக்ஸ் ஆல்சோ. டே 3ல இந்த மேட்ச் முடியுமா, அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஐதர் டே 3ல முடியும், இல்லனா டே 4 ஸ்டார்டிங்ல முடிய போகுதுன்றது கிளியர் கட்டா தெரியுது. அன்லெஸ் ஆப்கானிஸ்தான் டிசைட் டு ஷோ மோர் பேஷன்ஸ் அண்ட் ஒரு டிட்டர்மினேஷன். இதுதான் டே 2 கதை. டே 3ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம்.